வணக்கம். நான் டாக்டர் நித்யா, MD சித்தா. நம்ம உடல்ல அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கு, இருதய தசைகள் பலவீனமாக இருக்கு, ரத்த கொதிப்பு பிபி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னும் போது பீட்ரூட் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். உணவில் நம்ம சேர்த்துக்கல அப்படின்னாலும் தினமுமே நம்ம பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம். முக்கியமா பீட்ரூட்ல இருக்கக்கூடிய அந்த இலைகளை நம்ம உணவாக சமைத்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் நம்ம உடல்ல ஏற்படுது. முக்கியமா கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் குணமாகும். பீட்ரூட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு என்னன்னா, அதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ரத்த நாளங்களை விரிவடைய செய்யும். ரத்த நாளங்கள்ல கொழுப்பு படிஞ்சிருக்கு, ரத்த நாளங்கள்ல அடைப்பு இருக்கு, முக்கியமா வெரிகோஸ் வெயின் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றவங்க பீட்ரூட் சாரோட எலுமிச்சை சாரும் கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்த நாளங்களை விரிவடைய செய்யும். சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், நிறைய பேருக்கு ரத்த சோகை இருக்கு அப்படின்னும் போது பீட்ரூட் சாறு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடல்ல நிறைய மாற்றங்கள், நிறைய நன்மைகளும் ஏற்படும். நன்றி.